இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிட்டமைக்கான காரணங்களை அரசாங்கம் இதுவரை இதய சுத்தியுடன் ஆராயவில்லை என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் அரசியல் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டினர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது மொத்த தேசிய வருமானத்தில் 70% கடன் சுமையாக கொண்டிருந்தது. இந்த நிலைமையை கடந்த வருடத்திற்குள்ளேயே 75% வரை அதிகரித்திருந்தது. இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் மத்திய வங்கியின் முன்னைய ஆளுநரது செயற்பாடுகள் என்பது தெளிவாகின்றது. அவரது மருமகனின் நிறுவனமூடாக இந்த அரசாங்கம் கடனை பெற்றுள்ளது. அந்த நிறுவனத்திடமிருந்து 5.2 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. அதேபோன்று பாரிய லாபத்தையும் ஈட்டியுள்ளனர். ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு நாடு பற்றிய பொறுப்புணர்வு இருக்குமாயின் FCID-யினால் நிதி விடயங்கள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். FCID மூல்‍ය CID එක මූල්‍ය කරුණු සම්බන්ධව ක්‍රියා කරන CID එක හොයලා බලලා පියවර ගැනීමට යුතුයකමක් තියෙනවා. මම මේ පැමිණිල්ලක් කළා තියෙනවා පොලිස්පතිතුමාට. මේ අගමැතිතුමාගේ උදව්වේ மத்திய வங்கிக்கும் நமது நாட்டின் வருமானத்திற்கும் பிரதமரின் தேவைக்கேற்ப அர்ஜுன மகேந்திரன் பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அது குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறும் நான் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன். இதனை பாராளுமன்றத்திலும் நான் வினவினேன். அது குறித்து சட்டமா அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவரது முடிவு இன்னும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இருவரையும் கைது செய்யக்கூடிய பாரிய விடயங்கள் இதில் அடங்கியுள்ளன. எதிர்வரும் தினங்களில் கோப்பறிக்கை வெளிவரும் போது இந்த அறிக்கையும் அதில் உள்வாங்கப்படுமாயினும் சிறந்ததாகும். அதற்கு முன்னதாக கோப்பறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சாட்சியங்களில் எனக்கு தெரிந்த வகையில் ரணிலின் தேவைக்கேற்பவே இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக அர்ஜுன் மகேந்திரன் கூறியுள்ளார். குறிப்பாக முறிகள் விவகாரம் தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். முறிகள் விநியோகத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் தங்களின் லாபத்தை காட்டியுள்ளன. இது வழமைக்கு மாற்றமான விடயமாகும். ஆகவே இது தொடர்பில் நேரடியாகவே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். முறிகள் விநியோகம் குறித்து FCID-க்கு அப்பால் மேல்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் கோப் ஊடாகவும் அது தொடர்பில் அரசாங்கம் ஏதேனும் செய்யவில்லையாயின் FCID-க்கு செல்ல வேண்டும். அதன் பின்னரே நிதி தூய்தாக்கல் தொடர்பாக விசாரணை இடம்பெற வேண்டும். கணக்காய்வாளர் குறுகிய காலத்திற்குள் இது பற்றி விசாரணை நடத்தி பதில் அளித்துள்ளார். வழமையாக இவற்றுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் செல்லும். ஆகவே இது குறித்து நேரடியாக செயற்படுவதற்கு அரசாங்கத்திற்கு கடப்பாடு உள்ளது.